Hello friends, welcome to the TN Bankers YouTube channel. SBI clerk உடைய prelims ரிசல்ட் வந்திருக்கு. 55 மார்க் மேல அட்டெண்ட் பண்ணிருக்கவங்க எல்லாம் மெயின்ஸ்க்கு படிங்கன்னு தலைமையில் அடிச்சுக்கிட்டு எவ்வளவு சொன்ன நிறைய பேர் இப்ப பாஸ் பண்ணிட்டீங்க. அன்எக்ஸ்பெக்டடா கிளியர் பண்ணவங்களுக்கு எப்படி இப்ப சிஏ படிக்கிறது அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அலாங் வித் மார்க் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்கீங்க. உங்களுடைய டைமை எப்படி மேனேஜ் பண்ணணும், பர்ஃபெக்டா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறவங்களும் சரி, இப்போ புதுசாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறவங்களுக்கும் சரி, நான் பர்ஃபெக்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க, நம்ம ப்ரெடிக்ஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு. அதாவது 59லிருந்து 65க்குள்ள கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க ஒரு டீசென்டான அக்யூரசியில ஒரு 55 ஒரு டஃப்பான ஸ்லாட்ல அட்டன் பண்ணியிருந்தா மெயின்ஸுக்கு படிங்க. 100% அக்யூரசி இருக்கு. 50லிருந்து 55 கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கிங்கன்னா மெயின்ஸுக்கு படிங்க. இது உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லல. ரிசல்ட் வந்து உங்களுக்கு 10லிருந்து 14 நாள் தான் டைம் இருக்கும். அப்போ நீங்க உக்காந்துட்டு சிஏ படிப்பீங்களா, மெயின்ஸுக்கான கிளாஸஸ் படிப்பீங்களா, மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? எனக்கு அட்டெம்ப்டே எனக்கு 55 தான் சார் இருக்கு, அப்போ நான்லாம் படிக்க தேவையில்லையா? ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இதோ பாருங்க, இந்த வீடியோவை நான் எதுக்காக மேக் பண்ணேன்னா, இங்கே பாருங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் சொன்ன 55 மார்க் அக்யூரேஸாக இருந்தால் மெயின்ஸ்க்கு படிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்பி நான் மெயின்ஸுக்கு படித்தேன், கிளியர் ஆகிடுச்சு, தேங்க்யூ சார்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு டெலகிராமில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் நம்ம கட் ஆஃப் வீடியோ மேக் பண்ணுறது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலில் பார்க்காத இருந்து இப்போ புதுசாக பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி அக்யூரேட்டாக போன வருஷம் ஃபாலோ பண்ண நிறைய பேருக்கு தெரியும். ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸை தவிர நம்ம கொடுத்த எல்லா ப்ரெடிக்ஷனும் அக்யூரேட்டாக இருந்திருக்கு. ஸோ தட் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, சில பேரால் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே செகண்ட், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்க. பட் உங்களால டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆக முடியாது. எதுக்கு? மார்க் டெஸ்ட்டுக்கு. சிஏ டு மார்க் டெஸ்ட்டுக்கு சுவிட்ச் ஓவர் ஆக மனசு வராது. அதே மாதிரி மார்க் டெஸ்ட் போட்டு அனலைஸ் பண்றவங்களுக்கு டக்குன்னு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க சுவிட்ச் மனசு வராது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா, நீங்க ஒரு நாளை 3 பிரிக்கணும். ஒரு நாளை 3 பார்ட்டா பிரிக்கணும். அதுக்கு நடுவுல பெரிய லாங் கேப் கொடுக்கணும். இப்ப நான் மார்னிங் பர்சன், நான் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் காலையில 6லிருந்து 9 மணிக்கு நான் 4:44 எந்திரிச்சிருவேன். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தோட்டத்துக்கு வந்து ஒரு 6 மணிக்கு உட்கார ஆரம்பிச்சிருவேன் படிக்க. 6 to 9 என்னுடைய ப்ரிப்பரேஷன் டைமா இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா வெறும் மார்க் மட்டும் தான் நான் போடுவேன். இந்த 3 மணி நேரமுமே நான் பிகினர்ஸா இருந்தபோது நான் படிச்சிருந்த காலத்துல. ஓகேங்களா? ஸோ 10 to 1:30 மணி என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோட்டம் இருக்கும், தோட்டத்து வேலையை பார்ப்பேன். நீங்க என்னத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, அனலைசிஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், நான் 10லிருந்து 1:30 நான் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் எக்ஸாம் டைம்ல அப்படின்னா, இந்த டைமை நீங்க டெஸ்ட் போட யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இன்னைக்கு போற டெஸ்ட்டை நாளைக்கு அனலைஸ் பண்ணுவீங்க இல்லையா, அதை வந்து அடுத்த நாள் காலையில அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 3 மணி நேரம் காலையில எந்திரிச்ச உடனே நேற்று அட்டன் பண்ண டெஸ்ட்டை அனலைசிஸ் பண்ணிட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு உட்காந்து 10 to 12 அந்த மாதிரி டைம்ல மார்க் டெஸ்ட்டை போட்டுட்டு அப்பயே லைட்டா அப்படி பார்த்துட்ருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணி முடிச்ச உடனே நீங்க பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு வேலை, சாப்பிட்டு தூங்குங்க. என்ன சார் எக்ஸாம் வச்சுட்டு சாப்பிட்டு தூங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பவர்ஃபுல்லான ஒரு நேப் எடுக்கும் போது என்ன ஆகும்னா, காலையில தூங்கி எந்திரிச்சா எவ்வளோ எனர்ஜி இருக்குமோ அவ்வளோ எனர்ஜி நீங்க ஆஃப்டர் செகண்ட் பார்ட் ஆஃப் த டே உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் உங்களுக்கு 2 நாளா கன்வெர்ட் ஆகும். மீதி இருக்கக்கூடிய இந்த 12 நாளே நீங்க அது என்ன பண்ணிக்கலாம்னா 24 நாளா கன்சிடர் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் குறைஞ்சது உங்களுக்கு 20 நாள் இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணா என்ன எஃபெக்டிவ் இருக்குமோ அந்த எஃபெக்டிவ் இந்த மெத்தட்ல உங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவபூர்வமா நான் அப்ளை பண்ணி நான் இதை வந்து நிறைய சைக்காலஜி வீடியோல பார்த்து தான் இதை நான் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? இது 100% ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்து நைட் டைம்ல பவர் நேப் எடுக்க கூடாதுன்னா கூடாது, அப்படியே தூங்கிடுவீங்க. அது காலையிலேயே நேப்பு. பவர் நேப்புங்கிறது தூங்குற நேப் ஆயிடும். ஓகேங்களா? நேப்பை பொறுத்தவரை
20 நிமிஷத்துக்கு கீழே இருக்கணும். அப்படி இல்லைன்னா 1 ஹவருக்கு மேலே இருக்கணும். ஒரு ஸ்லீப் சைக்கிளுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். இல்லைன்னா ஒரு ஸ்லீப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆன பிறகால தான் எந்திரிக்கணும். ஸ்லீப் சைக்கிளில் இருக்கும்போதே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா பாடி டயர்டாக இருக்கும். அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக உங்களால் இருக்க முடியாது. ஒன்று லாங் ஹவர்ஸ் தூங்குங்க. அப்படி இல்லைன்னா டக்குன்னு 20 நிமிஷத்துக்கு கீழே எந்திரிச்சிருங்க. நான் 18 மினிட்ஸ் டைம் வச்சு எந்திரிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த நேப் எடுக்கிறதுனால இந்த காலையில் நீங்கள் டெஸ்ட் போட்டு அனலைசிஸ் பண்ணி அந்த மோட்லேருந்து டக்குன்னு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த 5லேருந்து 9 மணியை வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் படிப்பேன். இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் பக்கம் இருக்கு எனக்கு. கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே உட்காந்து அந்த டைம் ஃபுல்லாக படிப்பேன். ஓகேங்களா? ரிவைஸ் பண்ணுவேன், படிப்பேன், எல்லாத்தையும் பண்ணுவேன். ஓகேங்களா? அப்புறம் 9 மணிக்கு இங்கே தோட்டத்துலேருந்து பொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் சாப்பிட. ஓகேங்களா? சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன். நைட்டு 1 ஹவர் சும்மா ரிவைஸ் பண்ணுறது தான் பண்ணுவேன். இல்லைன்னா தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஏன் அப்போ தான் நான் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்க முடியும். இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருந்துச்சு நான் ப்ரிப்பேர் பண்ண டைமில். ஸோ நீங்கள் ஒரு லேட் பர்சன், நான் எந்திரிக்கிறதே காலையில் 8 மணி 9 மணி தான் அப்படின்னா, இந்த காலையில் 6 to 9 பண்ணக்கூடிய அனாலிசிஸை நீங்கள் எப்போ பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் இங்கே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 9:30 to 12:30 அனாலிசிஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா சிஏவே மதியம் ஈவினிங் இல்லாமல் நைட் இந்த இதை நீங்கள் ஸ்விட் பண்ணிக்கலாம். சிஏ இங்கே இருக்குது, இங்கே டெஸ்ட் இருக்கு, அனாலிசிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த அனாலிசிஸ் சிஏவே உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டில் நீங்கள் வச்சுக்கணும். கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் கண்டினியூவாக ஸ்டடி பண்ணணும். அதில் அப்பப்போ நீங்கள் 45 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் எந்திரிச்சு போயிட்டு வந்துக்கலாம். பட் 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக உங்களுடைய செஷன் இருக்கணும். ஒவ்வொரு 3 ஹவர்ஸுக்கு அப்புறமும் நான் 1 மணி நேரம் கேப் விடுவேன், லாங் கேப் விடுவேன். ஓகேங்களா? ஒவ்வொரு 45 to 50 மினிட்ஸ்க்கும் 10 நிமிஷம் கேப் இருக்கணும். மெயின்ஸ் டெஸ்ட் போகிற டைமை தவிர்த்து மற்ற டைமில் 10 நிமிஷம் கேப் எடுத்துக்கோங்க. அது 10 நிமிஷத்துக்கு மேலே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஃபுல்லாக அது போயிடும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஒவ்வொரு 3 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஹவர் லாங் கேப். காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு டைம் எனக்கு கேப் அதை சேர்த்து லாங்காக 1 ஹவர் பிரேக் எடுத்துப்பேன். ஓகேங்களா? மதியமும் அதே மாதிரி லஞ்ச் டைம் எடுக்கும் இல்லையா, அதை 1 ஹவர் பிரேக் எடுத்துப்பேன். ஈவினிங் நான் ஒரு 4 o'clock உட்காந்து டீ போட ஆரம்பிச்சேன்னா 4:30க்கு டீ போட்டு முடிச்சிருவேன். டீ போட்டு முடிச்சுட்டு சும்மா லைட்டாக ஒரு வாக்கிங் ஒரு 10-20 நிமிஷம் போயிட்டு வந்து 5 மணிக்கு படிக்க உட்காந்துட்டேன்னா சூப்பராக 9 மணி வரையும் கண்டினியூ ஆகும். ஸோ எல்லா 3 ஹவர்ஸ்க்கு 1 ஹவர் லாங் கேப் இருக்கும். எவ்ரி 1 ஹவருக்கு 5 to 10 மினிட்ஸ் பிரேக் கொடுப்பேன். ஓகேங்களா? அந்த பிரேக்கை நீங்கள் மொபைல் எடுத்து யூஸ் பண்ணி வேற இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி நீங்கள் போயிடாமல் பார்த்துக்கிறது உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் அது. ஓகேங்களா? அண்ட் இந்த டைமில் இப்போ நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய அப்டேட் இருக்கும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்ட மென்டார் அப்டேட் இருக்கும். அதில் எங்கேயாச்சும் ஒரு 45 மினிட்ஸ் இந்த 3 ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் எடுத்தோடனே வேண்டாம், அந்த லாஸ்ட் 45 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, 3 ஹவர்ஸில் 3 செட் ஆஃப் வீக் சொன்னீங்க இல்லையா, அது லாஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த 3 ஹவர்ஸில் இதில் ஏதாச்சும் ஒரு டைமில் ஒரு பார்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் செஷனுக்காக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் டைவர்ட்டும் ஆக மாட்டீங்க, அதே சமயம் ப்ரிப்பேர்டாகவும் இருப்பீங்க. மார்னிங் பர்சன்ஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்திரிச்ச உடனே டெஸ்ட்டை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அன்றைக்கான முக்கியமான வேலை முடிஞ்சு விட்ரும். ஈவினிங்கும் உங்களுக்கு 5 to 9 டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை முடிச்சுக்கலாம். இதை ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பண்ணிடணும். அனலைசிஸ் கூட நீங்கள் விட்டு கூட பண்ணலாம். அனலைசிஸ் பண்ணுறது டாப்பர் தனியாக, ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவங்க தனியாக பண்ணணும். அதே மாதிரி இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறவங்க தனியாக பண்ணணும். அதை இப்போ நான் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அது என்ன சார், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேற ஸ்ட்ராட்டஜி, மார்க் டெஸ்ட்டுக்கும் வேற ஸ்ட்ராட்டஜி. ஐயா நான் கிளியர் பண்ணவே நினைக்கல ஐயா, எல்லாம் கட்டாக அதிகமாக சொன்னாங்க, நான் உங்கள் வீடியோ பார்க்கல, 55 தெரியல, நான் கிளியர் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா டக்குன்னு இப்போ கிளியர் ஆகிட்டீங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை பாருங்க, உங்களுக்காக தான் நான் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிகினர்ஸுக்கு தனியாக, டாப்பர்ஸுக்கு தனியாக, மார்க் டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஓகேங்களா? சிஏவை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கேப்சூல், இப்போ பாருங்க அஃபேர்ஸ் கிளவுட்ல எக்ஸாம் கேப்சூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெப்சைட்டில் போய் பாருங்க. எஸ்பெஷலி ஃபார் இது என்னத்துக்குன்னா, உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்குன்னே எக்ஸாம் கேப்சூல் அஃபேர்ஸ் கிளவுட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி அடா கேப்சூல் இருக்கும், ஆம்பிசியஸ் பாபா கேப்சூல் இருக்கும். இந்த மாதிரி எல்லா கேப்சூலும் விட்டுருப்பாங்க. அந்த கேப்சூல் மட்டும் தான் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு 1 or 2
டேஸ் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஃபேர்ஸ் க்ளோவில் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் ஃபார்மேட்டில் டாபிக் வைஸாக எக்ஸாம்ஸ் கேப்சூல் வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்பர்ஷீட் கேப்சூல் இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கேப்சூல் எடுத்து தரவா நீங்கள் படிக்க. மற்ற அவங்க ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாலும் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அவங்க 15 இருக்கட்டும் 18 இருக்கட்டும், உங்களுடைய டார்கெட் நீங்கள் டெய்லி 3 hours to 4 hours கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க. அந்த 3 to 4 hours 10 to 11 டேஸில் படிக்க போகிறீங்க. அதில் நீங்கள் இந்த சிலபஸை கன்ஃபியூஷன் இல்லாமல் கவர் பண்ணி போய் அட்டென்ட் பண்ணுறதுல எவ்வளோ மார்க் மேக்ஸிமமாக வருதோ அது உங்களுக்கான பெஸ்ட் ஸ்கோராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இவங்கள நீங்கள் மைண்ட்லேயே கொண்டு வராதீங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் படிச்சுட்டு கம்மி மார்க் எடுக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். இது மாதிரி வெறும் கேப்ஸில் மட்டும் படிச்சுட்டு போய் அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுப்பீங்க நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் எழுதக்கூடிய பேப்பர் டஃப்பாக வந்தால் நீங்கள் லக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டஃப்பாக வரும்போது நீங்கள் இந்த மாதிரி கேப்சூல் படிச்சுட்டு போகிறவங்களும் நிறைய படிச்சுட்டு போகிறவங்களுக்கும் ஒரே ஸ்டேட்டில் கொண்டாந்து விட்ருவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் என்ன பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு கேப்சூல் எடுத்துக்கோங்க. அது அஃபேர்ஸ் க்ளவுடாகவும் இருக்கலாம், அடாவாகவும் இருக்கலாம், ஆம்பிஷியஸ் பாபா கேப்சூலாகவும் இருக்கலாம். அந்த கேப்சூலை எடுத்து தரவாக படிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனை கொடுக்கும். ஓகே, சிஏக்கு சொல்லிட்டீங்க. இப்போ சிஏக்கு ஏதாச்சும் ஒரு கேப்சூல் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் ஆனால் மார்க் டெஸ்ட் எப்படி சார் நான் அட்டன் பண்ணுறது? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கே. இப்போ ஒரே செகண்ட் இருங்க, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது சார். ஆல்ரெடி சிஏ படிக்கிறதுக்கு மெஜாரிட்டி ஆஃப் த டைம் போயிடுது. இப்போ நான் கான்செப்டும் படிக்கணும். ஒரு நிமிஷம் கால் வருது ஹஸ்பண்ட்ஸ். நான் இப்போ கான்செப்டும் படிக்கணும், அதே சமயத்தில் மார்க் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட்டும் போடவா இல்லை ஃபுல் டெஸ்ட் போடவா அனாலிசிஸ் பண்ணவா? கான்செப்ட் படிக்கவா, மார்க் டெஸ்ட் போடவா, செக்ஷனல் டெஸ்ட் போடவா, இல்லை அனாலிசிஸ் பண்ணணுமா? இந்த மாதிரி எவ்வளோ வேலை இருக்கு. எப்படி சார் எப்படி அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. சிம்பிளா பண்ணலாம், சிம்பிளா ப்ரிப்பேர் பண்ணலாம், பெஸ்டா இருக்கும். நான் சொல்லி கொடுக்க பாருங்க. என்ன பண்றீங்கன்னா மார்க் டெஸ்ட் ஃபுல்லா அட்டன் பண்ணாலும் சரி, சரிங்களா, இல்லை செக்ஷனலாக எடுத்தாலும் சரி, அது ப்ராப்ளம் கிடையாது. மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ ரீசனிங் செக்ஷன்ல 50 கொஸ்டின் இருக்கும், கரெக்டுங்களா? 50 கொஸ்டினுமே நீங்க எக்ஸாம் ஹால்ல அட்டன் பண்றது கிடையாது. எவ்வளவு கொஸ்டின் அட்டன் பண்ணுவீங்க? ஒரு 20லேருந்து 25 கொஸ்டின் நல்ல அட்டம்ப்டா இருக்கும். சில பேர் 30 அட்டன் பண்ணுவாங்க. ஆவரேஜா 20லேருந்து 25 அட்டம் குட் அட்டம்ப்டா இருக்கும். அதே நீங்க மார்க்கா எடுக்கும்போது அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15லேருந்து 20 அட்டன் பண்ணாலே சூப்பரான அட்டம்ப்டா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த 50 கொஸ்டின்ல 50 கொஸ்டினுமே நீங்க அட்டன் பண்ண போறது கிடையாது. அதுல 15லேருந்து 20 கொஸ்டின் irrelevant to the எக்ஸாம், அந்த எக்ஸாம் லெவலோட ஹையரா இருக்கும். இல்ல அந்த டாபிக்ல இருந்து வரக்கூடிய எக்ஸாமே நீங்க அட்டன் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 15லேருந்து 20 கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம்ல அட்டன் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த டஃப்பான கொஸ்டினை நீங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும் போதே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய கம்மி டைம்ல, ஓகேங்களா, நீங்க அட்டன் பண்ணும்போதே மேக்சிமம் 15 கொஸ்டின் கவர் பண்ணிடுவீங்க. அனலைசிஸ் பண்றது அடிஷ்னலா ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின் மட்டும்தான் நீங்க அனலைசிஸ் பண்ண வேண்டி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? எக்ஸாம்ல அட்டன் பண்ணாத கொஸ்டினையும், ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்க கொஸ்டின் எக்ஸாம்ல ஸ்கிப் பண்ணக்கூடிய கொஸ்டினையும் நீங்க அனலைசிஸ் பண்ண தேவையில்லை. வேணா எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஓவர்வியூ மட்டும் சொல்யூஷன்ல பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி பண்றதுனால மார்க் டெஸ்டையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சிஏவையும் லிமிடெட் சோர்ஸா யூஸ் பண்ணிக்கணும். இதே தான் ஆப்டிக்கும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடா கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு தெளிவா புரிஞ்சுதுங்களா? சிஏவே லிமிட்டடா வச்சுக்கணும். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான் நீங்க அட்டன் பண்ணணும். கொஸ்டின் செலக்ஷன்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. அண்ட் அனலைசிஸ் பண்ணும்போது தேவையில்லாத கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ணி பார்க்க வேண்டாம். வேணும்னா எக்ஸாம் அவங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்ற சொல்யூஷன் மட்டும் மேலோட்டமா பார்த்து வச்சுக்கோங்க.
ஓகேங்களா? இப்படி பண்றதுனால கம்மி டைம்ல அதிகமான செட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே. நீங்க ஆல்ரெடி இன் ப்ரிப்பரேஷன்ல ஆல்ரெடி இருக்கீங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேர் 4000 பேருக்கு மேல பார்த்துருப்பீங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வீடியோவை. அதில் சொன்ன மாதிரி தான் 1 டே மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க, 1 டே அனாலிசிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்டு சிஏக்கு நீங்கள் நம்ம இதே மாதிரி தான் உங்களுக்கு இதே மாதிரி தான் 3 பாட்டாக பிரிச்சுக்கோங்க ஷெட்யூலை. 3 பாட்டாக 3 மணி நேரம் 3 பாட்டாக பிரிச்சுக்கோங்க. அது 4 மணி நேரம் உங்களோட கெப்பாசிட்டி பொறுத்த மாதிரி. மார்னிங் பர்சனாக இருந்தால் நைட்டு பர்சனாக இருந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது அந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பார்ட் கரண்ட் அஃபேர்ஸுக்கு. ஓகேங்களா? கிஸ் நிறையா அட்டன் பண்ணுங்க. பேங்கிங் உங்களுக்கு சிஏ உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு டாப்பராக இருக்கவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா அஃபேர்ஸ் க்ளோட் ஸ்மார்ட் கிடா ஸ்டடி ஐக்கு படிங்க அப்படின்னு நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டெஃபினெட்லி இந்த மந்த்லி Q&A PDF அண்ட் எம்சிக்யூஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அஃபேர்ஸ் க்ளவுடில் இது கம்பல்சரியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ எக்ஸாம் முடிஞ்சால் எக்ஸாம் பிடிஎஃப் இருக்குது, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். நல்லா நீங்கள் எல்லாம் மந்த்லி அஃபேர்ஸ் க்ளவுடைய மந்த்லி கேப்சூல் படிச்சுட்டா, டெய்லி நோட்ஸ் படிச்சுட்டா, இல்லை ஸ்மார்ட் கிடா ஸ்டடி ஐக்கோ இல்லை அடா எந்த கேப்சூல் ஏதாச்சும் நீங்கள் ஒரு சோர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் படித்து முடிச்சிட்டேன்னா அதோடைய எக்ஸாம் கேப்சூலை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. ஜெராக்ஸ் போட்டு சும்மா பிரட்டி பாருங்கள். ஆஃப்டர் 1 or 2 ரிவிஷன் லாஸ்ட் 5 days நீங்கள் இதை ரிவைஸ் பண்ணணும். அது ஜெராக்ஸ் போட்டுட்டு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்படி பண்ணுறதால உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட அட்டன் பண்ணலாம். இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், நிறைய பேங்க் இருக்கும் உங்கள் ஆப்ஷனில். எந்த பேங்க்கு எந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, என்ன இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க கன்ஃபியூஷன் ஆகும் இல்லையா? அதை குறைக்க நீங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணணும். அதை இந்த மாதிரி பிடிஎஃப் ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனல் ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாம் கேப்சூல் டைம் இருந்தால் ஒரு டைம் பேட்டி பார்த்துக்கோங்க. பட் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணக்கூடியது பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் படித்து ஆகணும். அஃபேர்ஸ் க்ளவுட்லையும் ஸ்மார்ட் கிடாவில் ஏதாச்சும் ஒன்றுத்துல வச்சு. அண்டு அஃபேர்ஸ் க்ளவுடில் எம்சிக்யூ இருக்கும் அவங்க ஆப்பில் பெய்டு பர்சன்ஸ்க்கு. அதை வச்சுருந்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு ஆஸ்பிரண்ட் 10 மார்க் போடுறாங்க, என்னால் அவ்வளோ மார்க் போட முடியல, ஒரு நாளைக்கு 1 மார்க் 2 மார்க் போடுறாங்க, அவங்கெல்லாம் 10 மார்க் போடுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை ஆஸ்பிரண்ட். நீங்கள் எப்போ நீங்கள் பயப்படணும் அப்படின்னு நான் சொல்ல பாருங்க. நீங்கள் எப்போ பயப்படணும் அப்படின்னா ஒரு மார்க்கை உங்களால் நல்லா ஹேண்டில் பண்ண முடியல, ஒரு மார்க்கை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, கொஸ்டின் செலெக்ஷன் பண்ண முடியல, அக்யூரசி ரொம்ப புவராக இருக்குது, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுங்க. நம்பர் ஆஃப் டெஸ்ட் அதிகமாக அவங்க அட்டன் பண்ணுறாங்க, நான் கம்மியாக அட்டன் பண்ணுறேன், அதனால் நான் பாஸ் ஆக மாட்டேன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருக்கக்கூடிய டைமை எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராப்பராக பிரித்து கொடுக்கணும். அதே மாதிரி அட்டன் பண்ணக்கூடிய கொஸ்டின் அவங்க பிகினர்ஸுக்கு சொன்ன மாதிரி முக்கியமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸாம் மாலில் அட்டன் பண்ணுவீங்க தெரியுமா? கரெக்டாக இந்த கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு வரும், இதுதான் வந்திருக்கு, அண்டு இதை நான் ஹேண்டில் பண்ண தெரியல எனக்கு அப்படிங்கும்போது தான் நீங்கள் ஃபீல் பண்ணணுமே தவிர ஒரு டஃப்பான கொஸ்டினை எடுத்து அதில் எனக்கு ஆன்சர் வரல, இது எனக்கு தெரியல, இது அவன் நல்லா போட்டுட்டான் அதனால் நான் பாஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். டஃப்பான சம்மை எடுத்து சால்வ் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணாதவங்களே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அந்த தப்பை நீங்கள் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஜஸ்ட் டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க, அதை ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணுங்க, அண்டு இன்னொரு பாட்டில் உட்காந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. அண்டு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கிட்டு இந்த அனலைசிஸ் டைமில் கூட ஒதுக்கி உங்களுடைய வீக்கர் செக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 1 to 2 hours டெய்லி ஒர்க் பண்ணுங்க. ஒரு சில பேருக்கு ரீடிங் பார்ட் வராது, ஒரு சில பேருக்கு டிஐ கேஸ்லெட் வீக்காக இருப்பீங்க, ஒரு சில பேர் பசில் சீட்டிங்கில் ரொம்ப புவராக இருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அண்டு நம்ம யூடியூப் செஷனுக்கு 1 hour ஒதுக்கிக்கோங்க. டிஎன் பேங்கர்ஸோ இல்லை எந்த இன்ஸ்டியூட்டோ யாரோ நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்குன்னு ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க. அண்ட் அப்டேட்டு இந்த இதுக்கெல்லாம் நீங்கள் அந்த 3 மணி நேரம் ஷெட்யூல் இருக்கு இல்லையா, அதில் அந்த லாஸ்ட் பார்ட்டு 3வது மணி நேரம் அந்த பேட்சில் உட்காந்து அதை பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நீங்கள் எடுத்து யூடியூப்லேயோ இதுலேயோ உட்காந்தீங்கன்னா டைவர்ட் பண்ணிவிட்டு மெயின் டாஸ்க்கை நீங்கள் மறந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் செகண்டரி. யூடியூப் ப்ரிப்பரேஷன், டெலகிராமில் என்ன நடந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் அந்த செஷனோட எண்டில் நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்புட் அவுட்புட் அதெல்லாம் நான் தனியாக சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரேன். அது இந்த மாதிரி அனலைசிஸ் பார்ட்டில் 1 மணி நேரம் உட்காந்து ஒதுக்கி பாருங்கள். சப்ஜெக்ட் வைஸாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி படிக்கணுன்றதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் வைஸ் ஸ்ட்ராட்டஜி நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அதை போயிட்டு பாருங்கள்.
பட் இருந்தாலும் சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.